வணக்கம். 2026 ஜூன் மாசம் மேஷ ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மேடு பள்ளம் நிறைந்த பாதையா தான் இருக்க போதுங்க. வெள்ளத்தனைய மலர் நீட்டம்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி மனச தளர விடாம கெட்டியா புடிச்சுக்கோங்க. வேலையில திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்காத இடத்துக்கு தூக்கி அடிச்சாலும் அடிப்பாங்க. அப்போ அமைதி அமைதின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. அப்புறம் இந்த படிப்புல கொஞ்சம் சுணக்கம் தெரியுதுங்க. குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி படிச்சாதான் உண்டு, இல்லனா ரிசல்ட் வரப்போ சிங்கம் படத்துல வர மாதிரி கண்ணு செவக்க வேண்டியதான் வரும். குடும்பத்துல சின்ன சின்ன சச்சரவுகள் எட்டி பார்க்கும். எதற்கெடுத்தாலும் வாக்குவாதம் வந்து வீட்ல இருக்கிறவங்க கிட்ட பேசவே கஷ்டமா இருக்கும். பொறுமை இப்போ ரொம்ப முக்கியம். இல்லனா நிம்மதி காத்துல போன பலூன் மாதிரி போயிடும். இந்த மாசம் நீங்க ரொம்பவே சாந்தமா இருக்கணும். ஏன்னா நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி யாராவது வம்பு இழுப்பாங்க. நீங்க தான் விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லைன்னு போய்க்கிட்டே இருக்கணும். மனசுக்குள்ள ஒரு ஆன்மீக நாட்டத்தை வளர்த்துக்கிட்டா இந்த கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம் பாத்துக்கோங்க. காதல் விஷயத்துக்கு வந்தா, அட போங்கப்பா, அங்கேயும் ஈர்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். கண்ணும் கண்ணும் நோக்கியான்னு இருந்த காலம் போய் இப்போ ஏன்டா பேசுறோம்னு சண்டை போடுற அளவுக்கு நிலைமை மாறும். ஜூன் மாசம் உங்க திருமண வாழ்க்கையில சின்ன புயல் கிளம்பும். ஆனா நீங்க தான் ஒரு நல்ல கேப்டன் மாதிரி சமாளிக்கணும். சின்ன சின்ன புரிதல் இல்லாம சண்டை பெருசாகும். அப்போ யாருக்காக, இது யாருக்காகன்னு யோசிச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இல்லை என்றால் நிம்மதிங்கிறது பகல் கனவா போயிடும். காசு பணத்தை பொறுத்தவரை வருமானம் எட்டனா செலவு பத்தனானு தான் இந்த மாசம் இருக்க போகுது. தேவையே இல்லாம வர்ற செலவுகள் உங்க மண்டைய பிச்சுக்க வைக்கும். குறிப்பா குடும்பத்துக்காக அதிகமா செலவு பண்ண வேண்டியது வரும். என்ன பண்றது, வர்றது வரட்டும்னு பாத்துக்க வேண்டியதுதான். அப்புறம் இந்த மாசம் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால சாப்பாட்டுல கண்ட்ரோலா இருங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதனால தியானம் பண்ணி ஆரோக்கியத்துல மட்டும் கூட்ட விட்டுறாதீங்க. மத்ததெல்லாம் தானா சரியாயிடும். வாழ்க வளமுடன். வணக்கம். 2026 ஜூன் மாசம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தா சும்மா அதிரடியா பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருந்த கூலி தரும்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் கண்டிப்பா உண்டு. வேலையில பாத்தீங்கன்னா இந்த மாசம் நீங்க அடிக்கடி ஊர் ஊரா அலைய வேண்டியது வரும். அதாவது பிசினஸ் ட்ரிப் நிறைய இருக்கும் போல. உங்க பிசினஸ் பண்ற ஸ்டைலையே கொஞ்சம் மாத்தி புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணுவீங்க. படிப்புல பாத்தீங்கன்னா சரஸ்வதி கடாட்சம் உங்களுக்கு முழுசா இருக்குதுங்க. போட்டி தேர்வுகள்ல கலந்துக்கிட்டா அப்படியே சிங்கம் மாதிரி ஜெயிச்சு மேல வந்துருவீங்க பாத்துக்கோங்க. குடும்பத்துல பாத்தீங்கன்னா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மத்தவங்களுக்கு இனிப்பா இருக்கும். அதே சமயம் ரொம்ப தைரியமாவும் பேசுவீங்க. வீட்ல இருக்கிறவங்க கிட்ட நல்ல பேரும் நம்பிக்கையும் எடுக்க இதுதான் சரியான நேரம். காதல் விஷயத்துக்கு வந்தா, அட போங்கப்பா, சுக்கிரன் பகவான் உங்களுக்கு ஃபேவரா இருக்காரு. கண்ணும் கண்ணும் நோக்கியானும் உங்க பார்ட்னர் கூட ரொம்ப நல்ல புரிதலோட ஜாலியா இருப்பீங்க. திருமண வாழ்க்கையில ஒரு நல்லிணக்கம் இருக்கும். சுக்கிரனோட ஆசி இருக்கிறதுனால காதலும் கல்யாண வாழ்க்கையும் ரொம்ப நேர்மையா சந்தோஷமா போக போகுதுங்க. காசு பணத்தை பொறுத்தவரை திடீர்னு எங்கிருந்தாவது பணம் வந்து கதவை தட்டும். அதாவது லாட்டரி அடிச்ச மாதிரி எதிர்பாராத பண வரவு இருக்கும் போல. சுக்கிரன் உங்க ராசி அதிபதிங்கிறதுனால செல்வத்தை வாரி வழங்க போறாரு. ஆனா வந்த பணத்தை அப்படியே சேமிக்க முடியாம கொஞ்சம் கரையும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு ஆயிடாம வரவு செலவை கரெக்டா பிளான் பண்ணுங்க. செலவு வந்தாலும் கை நிறைய காசு வர்றதுனால பெரிய பாதிப்பு இருக்காதுங்க. ஆனா சிக்கனம் இப்போ ரொம்ப முக்கியம் பாத்துக்கோங்க. உடல் நலத்தை பாத்தீங்கன்னா இந்த மாசம் நீங்க செம்ம ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. மனசுல ஒரு தைரியமும் உறுதியும் இருக்கிறதுனால உடம்பும் அதே மாதிரி ஜம்முன்னு இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகறதுனால சின்ன சின்ன தும்மல் இருமல் கூட உங்க பக்கத்துல வராது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்க போறீங்க. தியானம் யோகான்னு கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணீங்கன்னா இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு ஒரு சூப்பரான மாசமா அமையும். வாழ்க வளமுடன்.
வணக்கம். 2026 ஜூன் மாசம் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் லாபம், இன்னொரு பக்கம் டென்ஷன்னு கலவையான பலன்கள் தாங்க கிடைக்க போகுதுங்க. வேலையில பார்த்தீங்கன்னா, சுவர் இல்லாமலே சித்திரம் வரைய சொல்லுவாங்க போல. அந்த அளவுக்கு வேலை அழுத்தம் எகுரும். மேலதிகாரிகள் கிட்டயும், கூட வேலை செய்யறவங்க கிட்டயும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனா பிசினஸ் பண்றவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். புதுசு புதுசா கான்ட்ராக்ட் வந்து குவியும். லாபமும் சும்மா அள்ளும். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்களுக்கும் இந்த மாசம் செம யோகமான மாசம் தான். படிப்புல பாத்தீங்கன்னா கற்றது கைமண் அளவுன்னு இல்லாம பெரிய லெவல்ல முன்னேற்றம் இருக்கும். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான நேரம் பார்த்துக்கோங்க. குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்ல நிம்மதியும் சந்தோஷமும் வந்து ஒட்டிக்கிக்கும். வீட்ல இருக்கிறவங்க கிட்ட ஒரு நல்ல புரிதலை நீங்க ஏற்படுத்துவீங்க. காதல் விஷயத்துக்கு வந்தா அங்கேயும் ஒரு ஜாலி தான். சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்க பார்ட்னர் மேல நீங்க ரொம்ப உண்மையாவும் விசுவாசமாவும் இருப்பீங்க. கல்யாணமான தம்பதிகளுக்கு இடையில அந்யோன்யம் கூடும். கண்ணும் கண்ணும் நோக்கியான்னு லவ் சீன்ல வர்ற மாதிரி வாழ்க்கை ஸ்மூத்தா போகும். மனசுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்க அர்ப்பணிப்பு உணர்வால அதையெல்லாம் ஈஸியா தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பீங்க. காசு பணத்தை பொறுத்தவரை எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வந்து பைய நிரப்பும். மூதாதையர் சொத்து கைக்கு வர்றதுக்கோ இல்ல ஷேர் மார்க்கெட் மூலமா லாபம் வர்றதுக்கோ வாய்ப்பு பிரகாசமா இருக்குங்க. ஆனா அதே சமயம் உங்க அப்பாவுக்காக கொஞ்சம் பணம் செலவு பண்ண வேண்டியது வரும். 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அப்பாவுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எட்டி பார்க்கும். அதனால அவருக்கு செலவு பண்றதுனால மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பணம் என்னடா பணம், மனசு தாண்டா முக்கியம்னு ரஜினி சார் சொல்ற மாதிரி அப்பாவை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்த மாசம் உங்களுக்கு உழைப்பும் செலவும் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் லாபமும் சந்தோஷமும் குறையாது. வேலை அழுத்தத்தை நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆகாம பிசினஸ்ல வர்ற லாபத்தை வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பாவோட ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை காட்டுங்க. மத்தபடி கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. மனசை தைரியமா வச்சுக்கிட்டு இந்த மாசத்தை எதிர்கொள்ளுங்க. எல்லாம் நன்மையாவே நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம். 2026 ஜூன் மாசம் கடக ராசிக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் கிடைக்க போதுங்க. வேலையில பாத்தீங்கன்னா சுவர் இல்லாமலே சித்திரம் வரைய சொல்லுவாங்க போல. அந்த அளவுக்கு வேலை அழுத்தம் எகிரும். சனி பகவான் 9வது இடத்துல இருக்கிறதுனால இப்ப இருக்கிற வேலை உங்களுக்கு சுத்தமா பிடிக்காம போகலாம். சிலருக்கு பிடிக்காத ஊருக்கோ இல்ல தூரமான இடத்துக்கோ டிரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு விஷயம், வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றவங்களுக்கு இந்த மாசம் நல்ல சான்ஸ் கிடைக்கும். அது உங்களுக்கு நன்மையாவே முடியும். படிப்புல பாத்தீங்கன்னா புதன் பகவான் அங்கேயும் இங்கேயும் ஆடுறதுனால மனசு ஒரு நிலையில இருக்காது. கவன சிதறல் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஏத்தும் பாத்துக்கோங்க. குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் பகவானோட அருளால ஒரு நிம்மதி இருக்கும். வீட்ல இருக்கிறவங்க கிட்ட ஒரு நல்ல பாசமும் பிணைப்பும் உண்டாகும். அன்பே சிவம்னு குடும்பமே சந்தோஷமா இருக்கும். ஆனா காதல் விஷயத்துக்கு வந்தா அட போங்கப்பா, அங்கதான் ஒரு பெரிய இடி காத்திருக்கு. ராகு கேதுவால உங்க பார்ட்னர் கிட்ட சும்மா வெட்டியா வாக்குவாதம் வரும். சின்ன சின்ன புரிதல் இல்லாம சண்டை பெருசாகும். கண்ணும் கண்ணும் நோக்கியான்னு இருந்த நிலைமை மாறி ஏன்டா இவங்க கிட்ட பேசுறோம்னு தோணும். கல்யாணமான தம்பதிகளுக்குள்ளேயும் சின்ன சின்ன முட்டல் மோதல் வரும். அப்ப அமைதி அமைதி அமைதின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. காசு பணத்தை பொறுத்தவரை இந்த மாசம் செலவு சும்மா ராக்கெட் வேகத்துல ஏறும். தேவையே இல்லாத விஷயத்துக்காக பணத்தை தண்ணியா செலவு பண்ண வேண்டியது வரும். இது உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை ஏத்தி வைக்கும், மண்டைய பிச்சுக்க வைக்கும். வருமானம் எட்டனா செலவு பத்தனான்னு அந்த பழைய பாட்டு மாதிரி தான் நிலைமை இருக்கும். யாரோ ஒருத்தரோட பொறுப்பை உங்க தலையில தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயம் வரும். அது உங்க தூக்கத்தை கூட கெடுக்கலாம். அதனால வரவு செலவு கணக்க ரொம்ப ஜாக்கிரதையா பிளான் பண்ணுங்க. இல்லனா கடன்காரன் கிட்ட ஏய் என்ன பார்த்து அந்த வார்த்தையை சொல்லாத இன்னும் வடிவேலு மாதிரி பேச வேண்டியது வரும். உடல் நலத்தை பாத்தீங்கன்னா சனி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கால் வலி தொட வலின்னு கொஞ்சம் பாடாப்படுத்தும். கண் வலி இல்ல எரிச்சல் வந்து எரிச்சலை கலப்பும். இது எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால தான் வருது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதனால உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. தியானம் யோகான்னு கொஞ்சம் உடம்ப கவனிச்சீங்கன்னா இந்த கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். மனசுல இருக்கிற கவலையை தூக்கி போட்டுட்டு நிதானமா செயல்படுங்க. அப்புறம் மத்ததெல்லாம் தானா சரியாகிடும். வாழ்க வளமுடன்.
வணக்கம். 2026 ஜூன் மாசம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் கிடைக்க போகுதுங்க. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருந்த கூலி தரும்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி போராட்டங்கள் இருந்தாலும் உங்க முயற்சி கைவிடாது. வேலையில பாத்தீங்கன்னா குரு பகவானோட அருளால புது வேலை வாய்ப்புகள் தேடி வரும். அது மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். ஆனா பிசினஸ் பண்றவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். லாபத்துல சின்ன அடி விழலாம், போட்டியாளர்கள் கூட சரிசமமா மோத முடியாம கொஞ்சம் திணறுவீங்க. படிப்புல பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்க 2ஆம் வீட்டை பாக்குறதுனால மனசு ஏனோ தானோன்னு அலைப்பாயும். கான்சென்ட்ரேஷன் சிதறி ரிசல்ட் வர்றப்போ சிங்கம் படத்துல வர்ற மாதிரி கண்ணு செவக்க வேண்டியதுதான் வரும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா ராகு கேதுவால ஈகோ பிரச்சனைகள் சும்மா தலை தூக்கி ஆடும். யார் பெரியவன்கிற போட்டி வந்து வீட்ல இருக்கிற அமைதியை கெடுத்து நிம்மதி இல்லாம பண்ணிடும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, காதலிக்கிறவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்கும். நீங்க பேச்சுலர்னா இந்த மாசம் கெட்டி மேளம் கொட்டுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்குங்க. ஆனாலும் கிரகங்களோட அமைப்பால காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில அப்பப்போ சின்ன சின்ன முட்டல் மோதல் வந்து மனசை வாட்டும். அமைதி அமைதி அமைதின்னு அந்த விவேக் சார் காமெடி மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாதான் இந்த மாசத்தை ஓட்ட முடியும் பாத்துக்கோங்க. காசு பணத்தை பொறுத்தவரை ராகு பகவான் உங்க செலவை அப்படியே எகிர வைப்பாரு. குடும்பத்துக்காக கைமீறி செலவு பண்ண வேண்டியது வரும். அதனால உங்க லைஃப் ஸ்டைலை மாத்தணும்னு நினைச்சாலும் அது இப்போதைக்கு நடக்காத காரியமா இருக்கும். வருமானம் எட்டனா செலவு பத்தனான்னு அந்த பழைய பாட்டு மாதிரி தான் நிலைமை இருக்கும். தேவையே இல்லாத செலவுகள் வந்து மண்டைய பிச்சுக்க வைக்கும். கையில இருக்கிற காசு காத்துல போன பலூன் மாதிரி டக்குன்னு காணாம போயிடும். அதனால வரவு செலவுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இல்லனா கடன்காரன் கிட்ட ஏய் என்ன பார்த்த அந்த வார்த்தையை சொல்லாதேன்னு வடிவேலு மாதிரி பேச வேண்டியது வரும். உடல் நலத்தை பாத்தீங்கன்னா கால் வலி தோள்பட்டை வலின்னு கொஞ்சம் பாடாய்படுத்தும். அது மட்டும் இல்லாம உங்க துணையோட ஆரோக்கியத்துக்காகவும் கொஞ்சம் பணம் செலவு பண்ண வேண்டியது வரும். இது உங்களுக்கு ஒரு பெரிய பாரமா தெரியும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதனால சாப்பாட்டுல கண்ட்ரோலா இருங்க. தியானம் யோகான்னு கொஞ்சம் உடம்ப கவனிச்சீங்கன்னா இந்த ஜூன் மாசம் இருக்கிற டென்ஷனை குறைச்சி நிம்மதியா இருக்கலாம். எதையும் ஒரு புன்னகையோட எதிர்கொள்ளுங்க. அப்புறம் மத்ததெல்லாம் தானா சரியாகிடும். வாழ்க வளமுடன். வணக்கம். 2026 ஜூன் மாசம் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் லாபம் இன்னொரு பக்கம் டென்ஷன் கொஞ்சம் கலவையான பலன்கள் தான் கிடைக்க போகுதுங்க. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருந்த கூலி தரும்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்க கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கும். வேலையில பாத்தீங்கன்னா பதவி உயர்வு வர்ற மாதிரி வந்து நழுவி போகலாம். வேலை அழுத்தமும் சும்மா எகுரும். நீங்க எவ்வளவுதான் மாடா உழைச்சாலும் மேலதிகாரிகள் கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கும் இந்த மாசம் ஏற்ற இறக்கமா தான் இருக்கும். போட்டியாளர்கள் சும்மா சிங்கம் படத்துல வர்ற பிரகாஷ் ராஜ் மாதிரி உங்களுக்கு டஃப் கொடுப்பாங்க பாத்துக்கோங்க. ஆனா படிப்புல பாத்தீங்கன்னா நீங்க தான் ராஜா. செம்ம ஷார்ப்பா இருப்பீங்க. எதை படிச்சாலும் அப்படியே மனசுல நிக்கும். நல்ல மதிப்பெண்கள் எடுத்து முன்னேற இது ஒரு சூப்பரான டைம். குடும்பத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சச்சரவுகள் வாக்குவாதங்கள் வந்து பயமுறுத்தினாலும் உங்க துணையோட நம்பிக்கையை நீங்க முழுசா ஜெயிச்சிடுவீங்க. கண்ணும் கண்ணும் நோக்கியானும் உங்க பார்ட்னர் உங்க மேல செம்ம ஹாப்பியா இருப்பாங்க. திருமண வாழ்க்கையில இருந்த விரிசல்கள்லாம் சரியாகி ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பீங்க. அன்பே சிவம்னு நீங்க காட்டுற அன்பே உங்க உறவை இன்னும் ஸ்ட்ராங்கா மாட்டிடும். காசு பணத்தை பொறுத்தவரை வரவு சும்மா அதிரடியா இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வந்து பைய நிரப்பும். ஆனா ஒரு விஷயம், வரவு வர்ற வேகத்துல ஏதாச்சும் பெரிய தொகையை கடனா வாங்கி வச்சுக்க வாய்ப்பு இருக்கு. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு ஆயிடாம வர்ற பணத்தை வச்சு கடனை எப்படி அடைக்கிறதுன்னு பிளான் பண்ணுங்க. தேவையே இல்லாம பெரிய கடன்களை இழுத்து போட்டுக்கிட்டு பின்னாடி மண்டைய பிச்சுக்காதீங்க. வரவு செலவை கரெக்டா கணக்கு போட்டு நடந்தீங்கன்னா இந்த மாசம் பொருளாதார ரீதியா நீங்க ஒரு படி மேலதான் இருப்பீங்க. உடல் நலத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாசம் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் டல்லா இருக்கும்னு தெரியுது. அதனால கண்ட நேரத்துல சாப்பிடாம கரெக்ட் டைமுக்கு சாப்பாட்டை முடிச்சிடுங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சும்மாவா சொன்னாங்க? உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கலனா அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சி ஏன்டா இதை கேட்டோம்னு டென்ஷன் ஆக வேண்டியது வரும். தியானம் யோகான்னு கொஞ்சம் உடம்ப கவனிச்சுக்கிட்டு சாப்பாட்டுல கண்ட்ரோலா இருங்க. ஆரோக்கியத்துல மட்டும் கோட்டை விட்டுறாம இருந்தீங்கன்னா மத்ததெல்லாம் தானா சரியாகிடும். வாழ்க வளமுடன்.
வணக்கம். 2026 ஜூன் மாசம் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தா சும்மா அள்ள போகுதுங்க. வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டு வேலை கூட தேடி வரும். பிசினஸ் பண்றவங்களுக்கு புது புது டீல் கிடைச்சு லாபம் கொட்டும். முயற்சி திருவினையாக்கும்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் பாத்துக்கங்க. போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். உயர்மட்ட வெற்றியை ருசிப்பீங்க. குடும்பத்துல சும்மா அன்பு மழையா இருக்கும். சனி பகவான் அருளால வீட்ல மகிழ்ச்சி குடிகொள்ளும். காதல் விஷயத்துக்கு வந்தா கண்ணும் கண்ணும் நோக்கியானு உங்க பார்ட்னர் கூட செம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பீங்க. கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்றவங்களுக்கு இது சரியான நேரம். கெட்டி மேளம் கொட்டுற சத்தம் கேக்குதுங்க. காசு பணம் விஷயத்துல இந்த மாசம் உங்களுக்கு ஜாக் பாட்டு தான். பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத லாபம் வந்து பைய நிரப்பும். ஆனா பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு ஆயிடாம வரவ சரியா முதலீடு பண்ணுங்க. உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். தொண்டை வலி, கண்ணெரிச்சல்னு சின்ன சின்ன தொந்தரவு வந்து டென்ஷன் ஏத்தும். செரிமான பிரச்சனை வராம இருக்க சாப்பாட்டுல கண்ட்ரோலா இருங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதனால தியானம் பண்ணி மனசை அமைதியா வச்சுக்கோங்க. அப்பப்போ வர்ற ஸ்ட்ரெஸ்ஸை தட்டி விட்டுட்டு ஜாலியா இருங்க. இந்த மாசம் உங்களுக்கு ஒரு சூப்பரான மாசமா அமைய போகுது. வாழ்க வளமுடன். வணக்கம். 2026 ஜூன் மாசம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தா, ராகு பகவான் சாதகமா இல்லாததுனால பலன்கள் கொஞ்சம் சுமாரா தான் இருக்க போகுதுங்க. வெள்ளத்தனைய மலர் நீட்டம்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி மனசை தளர விடாம கெட்டியா புடிச்சுக்கோங்க. வேலையில சனி பகவானால ஒரே பிரஷர் அதிகமா இருக்கும். சவால்கள் சும்மா சிங்கம் படத்துல வர்ற மாதிரி எட்டி பார்க்கும். பிசினஸ்ல லாபம் வருமா வராதாங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் படிப்புல குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி படிச்சாதான் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாசம் போட்டித் தேர்வுகளை தள்ளி வைக்கிறது நல்லதுங்க. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். குறிப்பா குழந்தைகளோட முன்னேற்றத்தை நினைச்சு மண்டைய பிச்சுக்க வைக்கும். ஆனா காதல் விஷயத்துக்கு வந்தா அட போங்கப்பா, அங்க மட்டும் ஜாலி தான். உங்க பார்ட்னர் கூட ஈர்ப்பு அதிகமாகும். கண்ணும் கண்ணும் நோக்கியான்னு லவ் சும்மா பிச்சுக்கும். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பீங்க. அன்பே சிவம்னு நீங்க காட்டுற அன்பே உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும் பாத்துக்கோங்க. காசு பணத்தை பொறுத்தவரை இந்த மாசம் பெரிய முதலீடு செய்யணும்னு நினைப்பீங்க. அது மூலமா லாபம் வந்து மனசுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். ஆனா 5ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால சௌகரியங்கள் கொஞ்சம் குறையும். அதாவது கையில காசும் இருந்தாலும் நிம்மதியா அனுபவிக்க முடியாம போகலாம். வரவு செலவை கரெக்டா பிளான் பண்ணுங்க. இல்லனா கடன்காரன் கிட்ட என்ன பார்த்து அந்த வார்த்தையை சொல்லாதேன்னு வடிவேலு மாதிரி பேச வேண்டியது வரும். உடல் நலத்தை பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை பிரச்சனை வந்து பாடாய்படுத்தும். அப்புறம் செரிமான கோளாறு வந்து எரிச்சலை கலப்பும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதனால சாப்பாட்டுல கண்ட்ரோலா இருங்க. தியானம் பண்ணி மனசை அமைதியா வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து தப்பிக்கலாம். நிதானமா செயல்பட்டா இந்த ஜூன் மாசம் இருக்கிற பிரச்சனைகளை ஈஸியா சமாளிச்சிடலாம். அப்புறம் மத்ததெல்லாம் தானா சரியாகிடும். வாழ்க வளமுடன்.
வணக்கம். 2026 ஜூன் மாசம் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் யோகமாவும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் சுமாராவும் கலவையான பலன்கள் கிடைக்க போதுங்க. வேலையில பார்த்தீங்கன்னா, சும்மா அதிரடியா பல நல்ல விஷயங்கள் நடக்கும். பதவி உயர்வு தேடி வரும். உங்க கடின உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைச்சு மேலதிகாரிகள் மத்தியில கெத்தா இருப்பீங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கும் இந்த மாசம் லாபம் சும்மா அள்ளும். போட்டியாளர்களுக்கு நீங்க ஒரு பெரிய ரோல் மாடலா இருப்பீங்க. பார்ட்னர்ஷிப் பிசினஸும் அமோகமா இருக்கும். ஆனா படிப்புல பாத்தீங்கன்னா மன உறுதி கொஞ்சம் குறைஞ்சு கவனச்சிதறல் வரலாம். குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி படிச்சாதான் நல்ல மார்க் எடுக்க முடியும், பாத்துக்கோங்க. குடும்பத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சச்சரவுகள், ஒருத்தர் புரிஞ்சுக்காத சூழ்நிலை வரலாம். உள்ளத்தால் உள்ளல் அழகேன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி மனச நிதானமா வச்சுக்கோங்க. இல்லைன்னா நிம்மதி காத்துல போன பலூன் மாதிரி போயிடும். காதல் விஷயத்துக்கு வந்தா, அட போங்கப்பா, அங்கேயும் ஒரு விதமான ஈர்ப்பு இல்லாம போற மாதிரி ஒரு ஃபீல் வரும். உங்க பார்ட்னர் கூட சின்ன சின்ன முட்டல் மோதல் வந்து கண்ணும் கண்ணும் நோக்கியான்னு இருந்த காலம் போய் ஏன்டா இத கேட்டோன்னு டென்ஷன் ஆவீங்க. விட்டு கொடுத்து போங்க. அப்போதான் திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியை தக்க வைக்க முடியும். காசு பணத்தை பொறுத்தவரை இந்த மாசம் கொஞ்சம் திணற வேண்டியது வரும். பேங்க்லயோ இல்ல தெரிஞ்சவங்க கிட்டயோ கைமாத்தா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அது உங்களுக்கு ஒரு பெரிய பாரமா தெரியும். வருமானம் எட்டனா செலவு பத்தனான்னு அந்த பழைய பாட்டு மாதிரி தான் நிலைமை இருக்கும். வரவு செலவை கரெக்டா பிளான் பண்ணுங்க. இல்லைன்னா கடன்காரன் கிட்ட ஓய் என்ன பார்த்து அந்த வார்த்தையை சொல்லாதேன்னு வடிவேலு மாதிரி பேச வேண்டியது வரும். பொருளாதார ரீதியா நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால தேவையில்லாத செலவுகளை வெட்டி எறியுங்க. உடல் நலத்தை பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால சட்டுன்னு சளி பிடிச்சுக்கும். கேது பகவானால மன அழுத்தம் கூடி மண்டைய பிச்சுக்க வைக்கும். அதனால கரெக்ட் டைமுக்கு சாப்பாட்டை முடிச்சிடுங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய ஆபத்தான ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வராது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதனால தியானம் பண்ணி மனசை அமைதியா வச்சுக்கோங்க. எதையும் ஒரு புன்னகையோட எதிர்கொள்ளுங்க. அப்புறம் மத்ததெல்லாம் தானா சரியாகிடும். வாழ்க வளமுடன். வணக்கம். 2026 ஜூன் மாசம் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தா, ஒரு சராசரி வெற்றியை தரக்கூடிய மாசமா தான் இருக்க போகுதுங்க. வேலையில பதவி உயர்வு, சலுகைகள்னு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஆனா பிசினஸ் பண்றவங்களுக்கு நோ லாஸ் நோ கெயின்ங்கிற மாதிரி தான் இருக்கும். லாபம் வந்தாலும் மனசுக்கு ஒரு திருப்தி இருக்காது. இப்போதைக்கு போட்டி தேர்வுகளை தள்ளி வச்சுட்டு வழக்கமான வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. குடும்பத்துல சின்ன சின்ன சச்சரவுகள் வந்து நிம்மதியை கெடுக்க பார்க்கும். காதல் விஷயத்துக்கு வந்தா அங்கேயும் ஒரு மாதிரியான சுணக்கம் தான் தெரியுது. கண்ணும் கண்ணும் நோக்கியான்னு இருந்த காலம் போய் இப்போ ஒருத்தர் புரிஞ்சிக்காம சின்ன சின்ன முட்டல் மோதல் வரும். அப்போ விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லைன்னு போய்கிட்டே இருங்க. அதுதான் உங்க திருமண வாழ்க்கைக்கு நல்லது. காசு பணத்தை பொறுத்தவரை இந்த மாசம் வரவு கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகமாகிறதுனால உங்க தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். வருமானம் எட்டனா செலவு பத்தனான்னு அந்த பழைய பாட்டு மாதிரி தான் நிலைமை இருக்கும். வரவு செலவுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இல்லனா கடன்காரங்கிட்ட ஏய் என்ன பார்த்து அந்த வார்த்தையை சொல்லாதேன்னு வடிவேலு மாதிரி பேச வேண்டியது வரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய ஆபத்தான பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆனா மனசுல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க தியானம் யோகான்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதனால ஆரோக்கியத்துல மட்டும் கோட்டை விட்டுறாம இருந்தீங்கன்னா இந்த மாசத்துல இருக்கிற சின்ன சின்ன தடைகளை தாண்டி நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிடுவீங்க. வாழ்க வளமுடன்.
வணக்கம். 2026 ஜூன் மாசம் கும்பராசிக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சவால்கள் நிறைந்த மாசமா தான் இருக்க போதுங்க. இடுக்கன் வருங்கால் நகுகன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி வர்ற கஷ்டத்தை சிரிச்ச முகத்தோட எதிர்கொள்ள பழகிக்கணும். வேலையில பாத்தீங்கன்னா போட்டியாளர்கள் கிட்ட இருந்து செம டஃப் இருக்கும், அழுத்தம் சும்மா அள்ளும். புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கவோ இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஏதாச்சும் பண்ணவோ இது சரியான நேரம் கிடையாதுங்க. நீங்க வேலையில இருந்தாலும் சரி பிசினஸ்ல இருந்தாலும் சரி முன்கூட்டியே பிளான் பண்ணி ஜாகிரதையா அடி எடுத்து வைக்கலன்னா ஏண்டா இத பண்ணோம்னு சிக்கல்ல மாட்டிக்க வேண்டியது வரும் பாத்துக்கோங்க. படிப்பு விஷயத்துல பாத்தீங்கன்னா உங்க எதிர்காலத்தை பத்தி இப்போவே ஒரு தெளிவான பிளான் போட்டு படிக்க ஆரம்பிங்க. குடும்பத்துல பாத்தீங்கன்னா சந்தோஷம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும். வீட்ல இருக்கிறவங்க கிட்ட ஒரு நல்ல புரிதலை உண்டாக்க நீங்க தான் கொஞ்சம் இறங்கி வர வேண்டியது இருக்கும். காதல் விஷயத்துக்கு வந்தா அட போங்கப்பா, கல்யாணம் பண்ணிக்க இது உகந்த நேரமே கிடையாது. உங்க பார்ட்னர் கிட்ட பேசும்போது வார்த்தையை ரொம்ப கவனமா விடணும். கண்ணும் கண்ணும் நோக்கியான்னு இருந்த நிலை மாறி சண்டை வராம இருக்க நீங்க தான் நிறைய சமரசம் செஞ்சு போக வேண்டியிருக்கும். விட்டு கொடுத்து போங்க. காசு பணத்தை பொறுத்த வர கை நிறைய பணம் வரும், ஆனா வந்த வேகம் தெரியாம அப்படியே கரையும். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு ஆயிடாம சேமிக்க பாருங்க. ஆனா இந்த மாசம் சேமிப்புங்கிறது உங்களுக்கு ஒரு குதிரை கும்பா தான் இருக்கும். வரவு செலவை கரெக்டா கணக்கு போட்டு நடந்தீங்கன்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம். இல்லனா கடன்காரன் கிட்ட ஏய் என்ன பார்த்து அந்த வார்த்தைக்கு சொல்லாதேன்னு வடிவேலு மாதிரி பேச வேண்டியது வரும். பொருளாதார ரீதியா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா தேவையற்ற செலவுகளை இப்போவே வெட்டி எறியுங்க. உடல் நலத்தை பாத்தீங்கன்னா மன அழுத்தம் உங்க ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்பு இருக்கு. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சும்மாவா சொன்னாங்க. அதனால தியானம் யோகா பிரார்த்தனைன்னு கொஞ்சம் ஆன்மீகத்துல ஈடுபாடு காட்டுங்க. அது உங்க மனசை அமைதியா வச்சுக்க உதவும். ஆரோக்கியத்துல மட்டும் கோட்டை விட்டுறாம சாப்பாட்டுல கண்ட்ரோலா இருங்க. இந்த ஜூன் மாசம் இருக்கிற தடைகளை தாண்டி வர்றதுக்கு நிதானமும் பொறுமையும் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். மத்ததெல்லாம் தானா சரியாயிடும். வாழ்க வளமுடன். வணக்கம். 2026 ஜூன் மாசம் மீன ராசிக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தா கிரகங்கள் சாதகமா இல்லாததுனால கொஞ்சம் சவால்கள் நிறைந்த மாசமா தான் இருக்க போதுங்க. வேலையில நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து ஒரு நல்ல அங்கீகாரம் வர்றது கஷ்டம்தான். பிசினஸ் பண்றவங்களுக்கு போட்டியாளர்கள் சும்மா சிங்கம் படத்துல வர்ற மாதிரி டஃப் கொடுப்பாங்க. மறைமுக எதிர்ப்புகளால சின்ன நஷ்டங்கள் கூட வரலாம். அதனால ரொம்ப உஷாரா இருக்கணும், பாத்துக்கோங்க. படிப்புல மாணவர்களுக்கு கவனம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. பொறுமை நிதானம் இல்லாம அவசரப்பட்டா மார்க் குறையலாம். குடும்பத்துல தேவையே இல்லாத வாக்குவாதங்கள் வந்து டென்ஷன் ஏத்தும். வார்த்தையை கொட்டினா அள்ள முடியாது. அதனால வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது நிதானமா பேசுங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கிற மன தைரியம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில மட்டும் இந்த மாசம் அப்படியே ஒரு ஜாலி தான். சுக்கிர பகவானோட அருளால உங்க பார்ட்னர் கூட செம்ம மகிழ்ச்சியா இருப்பீங்க. கண்ணும் கண்ணும் நோக்கியான லவ் சும்மா பிச்சுக்கும். காசு பணத்தை பொறுத்தவரை ராகு பகவானால சேமிப்பு குறையலாம். ஆனா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாசம் நீங்க செம்ம ஃபிட்டா ஆரோக்கியமா இருப்பீங்க. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். அந்த விதத்துல உங்க உடம்பு உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கும். மனசுல இருக்கிற கவலையை தூக்கி போட்டுட்டு நம்பிக்கையோட செயல்படுங்க. அப்புறம் மொத்தத்தெல்லாம் தானா சரியாகிடும். வாழ்க வளமுடன்.